புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடில் அலங்கார பொருட்களை வாங்கவும் வேடிக்கை பார்க்கவும் முக்கிய கடை வீதிகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர். களை கட்டியுள்ள வணிக வீதிகள் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தத்ரூபமாக அனைவருக்கும் எடுத்துரைக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் தினவிழா அன்று குடில்கள் காட்சிப்படுத்தப்படுவது வழக்கம். இதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சில தினங்களுக்கு முன்னதாகவே கிறிஸ்தவர்கள் தங்களது வீடுகளில் இயேசு பிறந்த நிகழ்வுகளை குறிக்கும் வகையில் குடில் பொம்மைகளை காட்சிப்படுத்தும் பணிகளில் ஈடுபட தொடங்குவர். அந்த குடிலில் குழந்தை இயேசு, இயேசுவின் பெற்றோர், 3 வானதூதர்கள், கால்நடைகள், பரிசுகள், அலங்கார மின் விளக்குகள், மாட்டுத் தொழுவம், வைக்கோல் உள்ளிட்ட பொருட்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கடை வீதிகளில் குடில், ஸ்டார்கள், மரங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் பரிசு பொருட்களின் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆண்டு இந்தியா, இத்தாலி, கொரியன் மற்றும் சீன கிறிஸ்துமஸ் பொம்மைகளும் வண்ண வண்ண விளக்குகளும் குவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நடனமாடும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை கடைக்கு வரும் மக்களை வெகுவாக ஈர்ப்பதாக கூறுகிறார்கள் விற்பனையாளர்கள். கடந்த ஒரு 8-9 வருஷமா பாண்டிச்சேரியில கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட களை கட்டுறதுக்கு நாங்க ஒரு முக்கிய காரணமா இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு ஹை கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ் கஸ்டமர், மிடில் கிளாஸ் எல்லா கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா வருஷத்துலயும் வித்தியாசமா இருக்கு. இந்த வருஷம் மக்கள் எதிர்பார்த்ததோட கலெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். ஏஞ்சல்ஸ் விதவிதமா இருக்கு. செராமிக் ஐட்டம் எனக்கே உண்மையா சொல்றேன், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ நியூஸ்ல நீங்க கூட பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கலெக்ஷனு அரௌண்ட் 150 கிலோமீட்டர்ல இது மாதிரி ஒரு ஷாப்பே இல்லைன்றாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வரும் காலத்துல படைத்த இறைவன் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாக்க இந்த வியாபாரம் இன்னும் பழகி பெருகிறதுக்கும் மக்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷனை கொடுக்கறதுக்கும் எங்களால முயற்சியை நாங்க செய்வோம் சார். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து நாங்க இருக்கோம். நாங்க இந்த ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நாங்க வருஷம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இங்க நல்லா சூப்பரா இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. இங்கே கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். எல்லா விதமான மக்களும் வருவாங்க. மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க தான் வந்தோம். இந்த வருஷம் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கு. இங்க வந்து எல்லா விதமான மக்களும் வந்து பார்ப்பாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், ஹிந்து எல்லா விதமான மக்களும் வந்து பார்ப்பாங்க. நாங்களும் ஒரு கிறிஸ்துமஸ்ல ஒரு பாட்டாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் பரிசு பொருட்கள், அலங்கார சாதனங்களை வாங்குவதற்காக மக்கள் பெருமளவில் குவிந்து வருவதால் கிறிஸ்துமஸ் வர்த்தகம் களை கட்டியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.